இந்த நிர்மலா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்னன்னு தெரியல. என்னாச்சு, 2016 ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க. நான் இருக்கா, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. 2017 இந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்க டாரா போட்டு கேம்ப் போட்டாங்க. எதுக்கு? அவங்க தான் அடுத்த முதலமைச்சரும். ஏன்னா இங்க டயர்னக்கு எடப்பாடியும் மற்றவங்க இது அவருக்கு எல்லாரும் சேர்ந்து இவங்ககிட்ட கொடுத்துடலாம், இவங்க தான் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, அவங்க உயர்ந்த குளம் சேர்ந்தவர்கள், அவங்க பண்ணாதான் பிளான் போட்டு 3 மாசமா இந்த அம்மா இங்க இருந்தது. என்ன சொல் பேச தெரியுமா, நீட் இந்த ஆண்டு வராதுச்சு. நான் அவருக்காக தெரியல உங்களுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக்கிட்டா, நீட் இந்த ஆண்டு வராதுன்னு சொன்ன அமைச்சர் யாருன்னா அது நிர்மலா சீதாராமன் தான். ஆசைப்பட்டு வந்துச்சா, பருப்பு வேகல, பருப்பு வேகாம திருப்பி அங்க ஒன்றிய அமைச்சரா போச்சு. போனதுல இருந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பாசம் தெரியுமா, அது பூர்வீகம் தமிழ்நாடு. கேட்டா நமக்கு பெருமையா இந்த அம்மா தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கமலா ஹாரிஸ்ன்னு ஒரு அம்மா வைஸ் பிரசிடென்ட் நினைச்சு உடனே அவங்க சொந்த ஊர்ல அவங்க மக்கள் எல்லாம் ஐயோ எங்க ஆத்து பொண்ணுப்பா அதான்ப்பா ஜெயிக்க போகுது, அதான் ஜெயிக்க போகுது. நான் கடைசியில கவுத்துக்கிட்டு வந்துருச்சு. அதுக்கு ஒருத்த கூட காயே பிறக்கல. அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது யாரும் திரும்பி கூட பார்க்கல. என்ன அதே மாதிரி என்னம்மா தமிழ்நாட்டு பொண்ணுப்பா, தமிழ்நாட்டுக்கு பொண்ணுக்கு மரியாதை. தமிழ்நாட்டுக்காக நீ என்னம்மா பண்ண? ஏங்க நிர்மலா தமிழ்நாட்டு சொல்லு என்ன சொல்லிச்சு தெரியுமா, போன இந்த 6 மாதம் முன்னால் நடந்த பட்ஜெட் கூட்டத்துல ஒரு கூட்டம், தேர்தல் முடிந்தவர்கள், நான் தமிழ்நாட்டிலே பிறந்தது மிகப்பெரிய தவறு, ஏனால் நான் இந்தி படிக்க சென்றேன், என்னை சுற்றி வரைத்துக் கொண்டு இனி இந்தி படிக்க கூடாது சொன்ன நாடு எதென்றால் தமிழ்நாடு. அடப்பாவுமே, நீ பெரியார் பிறந்த மண்டலமா படிக்கவே வந்த, நீ வேற நாட்டுல வேற மாநிலத்தை படிச்சிருக்க பெண்களை படிக்க கூட விட்டுற மாட்டாங்க. பெரியார் இருந்ததால்தான் இந்த நிர்மலா சீதாராமன் படித்தார், இல்லாவிட்டால் வீட்டிலே முடங்கி கொண்டு இருப்பார். அதற்கு தந்த மண் இது. நாங்க இன்னைக்காவது இந்தி படிக்காது சொன்னோமா? இந்திய திணிக்காததான சொன்னோம். என்னாச்சு? ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை தெரியுமா, இந்து குழுமத்தில் வர பத்திரிகை, அதில் இருக்கிற ஆசிரியர் சொல்றாரு, நிர்மலா அம்மா சீதாராமன் சொல்வது முற்றிலும் போய், என் மகளும் நிர்மலா சீதாராமன் ஒரே வகுப்பில் படித்தார்கள். நாங்களாம் ஒரு அக்ரகாரத்தில் இருந்தோம். எங்க அக்ரகாரத்து பக்கத்துல தான் அது பள்ளிக்கூடம் இருந்தது. எங்க அக்ரகாரத்தை தாண்டி கூட போக தேவையில்லை. பொதுமக்கள் யாரும் உள்ள நுழைய முடியாது. எங்க அக்ரகாரம் அவ்வளவு சுத்தபத்தமா நாங்க வச்சிருந்தோம். இந்த அம்மா சொல்றது பொய்னாங்க. அதுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்றுமே பதில் இல்லை. சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மா கொஞ்சம் வயதானவங்க தான். பரதநாட்டியம் பார்த்துருக்கீங்களா? பரதநாட்டியத்துல நவபாவங்கள் மகள், அது ஒவ்வொன்றுத்துக்கும் கோவத்துக்கு ஒரு முகபாவனை, மகிழ்ச்சிக்கு ஒரு முகபாவனை, ஒரு நடிப்பாங்க பாரு. பதில் சொல்லும் போதுங்க நடிப்பாங்க தவிர ஒண்ணுமே நடக்காது. வரி 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 வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி. ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்கன்றால், இப்போ புதிதாக இந்த அம்மா வரி போட்டிருக்கு. என்ன வரினா, தெரியாதனமா நீங்க ஒரு பைக் வாங்குறீங்கம்மா, உங்க பிள்ளைக்கு ஆசையா ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க. அந்த மோட்டார் பைக்கை வாங்கி என்ன பண்ணோம், வயசாயிடுச்சு, பைக்குக்கு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மோட்டார் பைக்கை வித்து பையனுக்கு புதுசா ஒரு பைக்கை வாங்கி தரலாம். ஒரு டக்குன்னு கைமாற்ற முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு புரோக்கர் கிட்ட போ, ஐயா ஒரு வேலையை பார்த்து கூடியா, நீ கொடுக்குற பணத்தை வச்சுதான் முன் பணமா வச்சு என் பையனுக்கு. அப்படி போனீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. என்ன, பைக் விலையை விட நீங்க ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுகின்ற நிலைமை. ஏற்கனவே புதுசா பைக் வாங்கும் போது ஜிஎஸ்டி கட்டினீங்க. அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டா விற்கும் போது கூட வரி கட்டுகின்ற நிலைமை உருவாக்கி தந்தவர் யார் என்றால் இந்த நிர்மலா சீதாராமன். ஆரம்பத்தில் என்ன சொல்றார், தெலுங்குல ஒரு கவிஞர் பேசுறார். ஏன்னா தெலுங்கு தேச சப்போர்ட் தேவை, இல்லாட்டா ஆட்சி போயிடும். பட்ஜெட் ஃபுல்லா பிஆர் பிஆர் பிஆர். ஏன்னா பிஆருக்கு இந்த வருஷம் தேர்தல் வருது. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஊராம் விட்டு நெய்ய பொண்டாட்டி கைய மாதிரி நம்ம பணத்தெல்லாம் எடுத்து அவர்கள் பிஆர் நீங்க கொடுங்க. நீங்க மற்றவங்க கொடுக்கறது எங்களுக்கு அளவா பார்த்து கொடுங்க. எங்களுக்கு கிள்ளி கொடுக்க அள்ளி கொடுக்கறீங்களே, அதுதானே பிரச்சனை. ஆயினும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் முத்துவேல் கருணாநிதி சீரிய தலைமையில இன்றைக்கும் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. தொழில் தொடங்குவவர்கள் எங்க வராங்க? உங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வரலையே,
உங்க குஜராத்துக்கு வரலையே, தமிழ்நாட்டுக்கு தான் ஏன் வரான்? நேற்று கூட பாரியா பெரிய ஒரு சோலார் தொழிற்சாலையை தொடங்கி வைத்து விற்கிறார் என்றால் காரணம் அவர் திராவிட மாடலின் தலைவன். அந்த தலைவன் செய்கிற முயற்சியால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. நீங்கள் கொடுக்காம போலாம், ஆனால் நாங்கள் சண்டை போடாம இருக்க மாட்டோம். எங்கள் உரிமைகளை நாங்கள் கேட்போம். நீ கேட்க கொடுக்கலனா அங்கே தர்ணா செய்வோம், செய்து எங்கள் தேவையானதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதுதான் நாங்கள் தமிழ். ஆனா என்ன பிரச்சனை, தமிழ்னா பிறந்துட்டா எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? நம்மளாம் ஒரு வடிவேல் படத்துல வருகின்ற ஒரு காமெடி சீன் பார்த்துருப்போம். வரும் ஆனா வராது. அதே போல்தான் இந்த பட்ஜெட்ல நம்மளாம் எதிர்ப்பு வரும்னு நினைச்சோம், ஆனா ஒண்ணுமே வரல. நீங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அப்போது சொல்லுவாங்க, அப்போது கல்யாணம் நின்று போடும். சத்யராஜன் மகளின் கல்யாணம் நின்றுன ஹீரோ செஞ்ச இவர்கள் சாப்பிட்டு வருவாங்க. தெரியுமா அப்பு, 1 கோடி செலவு செஞ்ச அப்பு, 1 கோடி அப்பு. அதே மாதிரிதான் இங்க 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை. கொடுப்பாங்களா? சும்மா கொடுப்பாங்களா? சோழியும் குடிமும் சும்மா ஆடுமா? டெல்லி தேர்தல் அடுத்த நாள் நடைபெறுகிறது. டெல்லி வாக்காளர்களை மறைமுகமாக கவரவில்லை, நேர்முகமாக கவர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு இறுதியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிக்கிறார்கள். நான் சொல்ல போறேன், வரிகளுக்கு பெருசா இருக்கு, ஆனா கடைசியா தான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்க? 12 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது. ஒண்ணு எல்லாரும் கை தட்டுறாங்க. பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷம். இன்னும் 12 லட்சம் உங்க பேங்க்ல போடுற மாதிரி இல்லையே. இதே 12 லட்சம் 13 லட்சமா மாறிச்சுன்னா வரி. நீ என்ன பண்ண? ஒண்ணு அர்த்தமா படிச்சது பட்ஜெட்ட 12 லட்சம் வரைக்கும் வரி இல்ல, அப்புறமா 4 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. 4 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு 5%, 8 லட்சத்துக்கு 12 லட்சத்துக்கு 10%, 12ல இருந்து 16%க்கு 15% சொல்லி இன்னுமே புரியல. என்னமா அது? நீ 12 லட்சத்துக்கு வரி இல்லைன்னு சொல்லிட்டல, அப்ப எங்க என்ன ஆகணும்? நேரடியாக யாரெல்லாம் 12 லட்சம் சம்பாதிக்கிறாங்களோ அது வரைக்கும் வரி கிடையாது. நீ வரியை 12 லட்சத்தி 1 ரூபாயில இருந்து நீ வரியை போகணும். இல்ல, இது ஏமாத்தாங்களா? எப்பவுமே இந்த பாஜக சொன்னா வச்சுக்க, கேட்கும் போது தேனாலாம் இனிக்கும், ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஏமாத்திட்டாங்களா? பாருங்க, இன்னைக்கு டெல்லியில அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். பாவம், என்ன செய்யுது? பொதுமக்களுக்கு நம்புகிறாங்க. இன்னும் அவர்களுக்கு வட இந்தியாவில் மோடியை நம்பி அவர்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். அது ஒன்று கேட்கிறேன், அருமையான ரவிச்சந்திரன் சொன்னார்கள், எத்தனையோ அதிபர் வேலு சொன்னாங்க, எவ்வளவு பேர் வரி கட்டுறாங்க? மொத்தம் 6 கோடியே 40 லட்சம் பேர் தான் இந்தியாவிலே வரி கட்டுறாங்க. இந்த 12 லட்சம் சொல்றாங்களே, அது எத்தனை லட்சம் பேருன்னு கணக்கூட அந்த அம்மா சொல்லவே இல்லை. காரணம் சொன்னா உண்மை தெரிஞ்சிடும். அது சொன்ன 1 கோடி மாதிரி எவ்வளவு பேருக்கு இது கிடைக்கணும் அவங்க சொல்லவே இல்லை. நான் கேட்கிறேன், இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளவுங்க? 140 கோடி. நீ எது கொண்டு வந்தாலும் மறைமுகமாக வரி கட்டுகின்ற மக்கள் நம்ம தானே. ஒரு சோப்பு வாங்கினா வரி, ஒரு சீப்பு வாங்கினா வரி, தீப்பெட்டி வாங்கினா வரி, பால் வாங்கினா வரி, வெண்ணெய் வாங்கினா வரி, காது குடையிறது வாங்கினாலும் வரி, எல்லாத்துக்கும் வரி நம்ம தானே கட்டுறோம். அப்போ அதிகமான வரி கட்டுகிறவர்கள் யார்? 140 கோடி இந்தியர்கள். அவர்களுக்கு என்ன சலுகை கொடுத்த? ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது, அப்போது பெட்ரோல் விலை ஏறி போச்சு. ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்றாங்க? நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலை வாங்க மாட்டோம்ன்றாங்க. ஒன்று ரஷ்யா என்ன சொல்றான்? $120 விற்குது ஒரு பேரல். நான் இந்தியாவுக்கு $60 $60 பாதி விலைக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் எல்லாம் வருது. அப்ப பெட்ரோல் விலை குறைச்சியா? குறைக்கலையே. என்ன பண்ற? செஸ்ன்னு போட்டாங்க. யாரு? இந்த நிர்மலா அம்மா என்ன பண்ணுது? செஸ் வரி போடுது. செஸ் வரியில போட்டாங்கன்னா அது நேராக ஒன்றிய அரசுக்கு தான் போகும். நம்ம இது மற்ற மாநிலங்கள் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதே போல் எக்ஸைஸ் இருக்கு. எக்ஸைஸ் போட்டா ஒன்றிய அரசு கிட்ட தான் போகும். இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு தான் போகும். எல்லாம் போட்டு பல லட்ச கோடிகளை சம்பாதிச்சு பெட்ரோல் விலை ஒரு 10 ரூபா குறைச்சா மாட்டு மூத்திரத்தை குடித்தால் நன்றாக வாழ்வோம் என்று சொல்றோம். சிரிக்காதீங்கம்மா,
யார் நான் சொன்ன தப்பு? IIT-ல தலைமை பொறுப்பு இருக்கின்ற பேச அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கெங்கயோ பேசுறான். நீ மாட்டு மூத்திரமும் மாட்டு சாணமும் சாப்பிட சொல்றிய. உலக அளவிலே மோடி அவர்களே, நீங்கள் இந்தியாவை எவ்வளவு தலை சிறந்த நாடாக இருக்க. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? நீங்க விஞ்ஞான பூர்வமாக நம்ம பேசும்போது இந்த மாதிரி பேசுறாங்க. அது கூட சொல்றாங்க, இந்த காலத்திலே புஷ்ப விமானம் ஆதாயம் கண்டுபிடிச்சது. அந்த மாதிரி சரித்திரத்துல எதுவுமே இல்லையடா, இஷ்டத்துக்கு வாய் வந்த மாதிரி விடுறீங்களா? இன்னும் கூட பாத்தீங்க என்றால் இப்ப சொல்றாங்க இந்திய மொழிகள் எல்லாம் டிஜிட்டலாக போறாங்களா? ஐயா, இந்தியாவின் முதல் செம்மொழி தமிழ். அதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா 168 கோடி. மோடி அரசு தமிழ் செம்மொழியை வளர்ப்பதற்கு செலவு தொகுதி எவ்வளவுன்னா 160 கோடி. இதே சமஸ்கிருதத்துக்கு 1680 கோடி. நீங்களா பேசுவீங்களா சமஸ்கிருதம்? யார் ஒரு ஐயரும் 100 பேச மாட்டான். அவனே புரியாது, மந்திரத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்கள் என்னதான் எங்களுக்கு தேர வேண்டிய படத்தை நீங்க பதித்தாலும் இது தமிழ் மண். இந்த தமிழ் மண் வளர்ந்தே தரும். இந்த தமிழ் மண் வளர்ச்சியால் தான் இந்தியாவே வளர்ச்சி பெறும். அதற்கு துருதுணையாக இருக்கின்றார் யார் என்றால் நீங்கள் தான். நீங்க யாரை நம்புறீங்க? நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நம்புறீங்க. நீங்க யாரை நம்புறீங்க? உதயநிதி ஸ்டாலினை நம்புறீங்க. நீங்க யாரை நம்புறீங்க? உதய சூரியனை நம்புறீங்க. அந்த நம்பிக்கை இருக்க வரைக்கும் எந்த தடை போட்டாலும் அந்த தடைகள்லாம் மீறி தமிழ்நாடு முன்னேறும் முன்னேறும் கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நன்றி.